கரூரில் கூட்ட நெரிசல் நடைபெற்ற இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். மேலும் விசாரணைக்கு 4 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். விவரங்கள் கணபதி. கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவமானது சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த மாதம் 17ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகள் ஒரு 6 பேரை கொண்ட குழுவினர் கரூரில் முகாமிட்டிருந்தனர். இந்த நிலையில் 15 நாட்களுக்கு பிறகு ஒரு 4 பேருக்கு இன்றைக்கு விசாரணைக்காக ஆஜராகும்படி சமன் அனுப்பியிருந்தனர். இதையடுத்து அந்த சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர், போட்டோகிராபர் மற்றும் 2 நபர்கள் விசாரணைக்கு ஆஜராகின்றனர். இந்த விசாரணைக்கு பிறகு தற்போது சம்பவம் நடந்த இடமான வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதலாக சம்பவ இடத்தில் நடந்ததை பற்றி விசாரிப்பதாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.